மணிரத்னம் சார் மேலே என்ன காண்டு இல்லை, அந்த ப்ரைஸ் அது நல்லா இருந்துச்சு. உண்மைக்குமே அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. பட் நான் பார்த்த விதம் அது. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. யார் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனா? தல அஜித் சார் கடைசி வரைக்கும் வந்தார். அதுக்கு ரீசன் என்னன்னா, இன்டர்வியூ கொடுத்தே சோலோ இன்டர்வியூ கொடுத்தே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. நம்மளை உட்கார வச்சு நம்மளை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. சுற்றி அன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்து பிடிச்ச கேள்வியாக கேட்குறாங்க. பஞ்சாயத்து பிடிச்ச கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லாமல் நம்மன்னு யோசிக்கிறதுக்குள்ளே கீழே டேக்லைன் போட்டுறாங்க. அந்த டேக்லைன் மட்டும் பார்த்துட்டு இன்டர்வியூ பார்க்காம கீழே அசிங்கமாக திட்டுறானுங்க. ஏது இந்த படம் உங்கள் புள்ள தானா? உங்கள் கதை தானா? இது உங்கள் புள்ள தானே? உங்கள் கதை தான். உங்கள் கதை தானா? ஓகே. என் கதைனா நான் எழுதின கதை. அதாவது நடந்த அந்த கதை அது கோத்துற இந்த கேரக்டர் தான். நீங்களா உங்களை இப்படி ஏமாத்தினாங்களா? ஜூஸ் கடையில் நிற்க வச்சு டைரக்டட் பை அது என் கதை தான். இல்லைண்ணா, எனக்கு காலேஜ் கூப்பிடுவாங்க, நான் உட்காந்துருப்பேன். பக்கத்தில் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஸ்டேஜ் ஏறப்போ ஓன்னு கத்துவாங்க. எனக்கு யாரும் தெரியாது அவங்கள. நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் அந்த நேரத்தில் போய் கூப்பிட்டு இவர் யாரும் கேட்டால் அசிங்கமாக இருக்கும்ல. ப்ரோக்ராம் முடிச்சு போகிறப்ப யாருப்பா அவர்? சோசியல் மீடியாவில் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜிராத் அமௌண்ட். ஸோ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே ரொம்ப பயங்கரமாக பிடிச்சி போய் சொல்லப்போனால் லிட்டரலி என்னையமா இருக்குப்பா இந்த படத்தில் உள்ள அந்த ஹீரோ எங்களை மாதிரி இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் சொல்லலாம். ஃபேமிலி படம். அந்த மூவி டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். 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 நீங்கள் படம் பார்த்ததுன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன இந்த படம் நாங்கள் பார்க்காம எப்படி? மீடியா பர்சன்ஸ், மூவி பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். ஆமாம், அதே மாதிரி தமிழ் மாதிரி நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இருந்திருப்போம் எல்லா இடத்துலையுமே. அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு தமிழ்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த படத்துக்குள்ளே ஓகே இந்த ஒரு கதை ஜானர் சூப்பராக இருக்குதப்பா. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் நாங்கள் நேற்று ராத்திரி ஒரு 3 பேர் சேர்ந்து பார்க்க போயிருந்தோம். அதில் 2 பசங்களாம் அப்புறம் நிறைய இடத்துல லிட்டரலி மீதமாக இருக்குது. ஆனால் 2-3 இடத்துல மட்டும் அப்பா சப்போர்ட் கிடையாது. மற்ற எல்லாமே ஓகே தான் மாப்பிள்ள அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? அதான் அந்த கண்டென்ட் படித்த உடனே ரொம்ப லைவாக இருந்தது. ரொம்ப நம்மளோட ஸ்ட்ரகிளை நம்மளே ஸ்க்ரீனில் காட்டுறது, ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணாங்கன்னா இந்த கண்டென்ட் ரொம்ப அழகாக போய் சேருங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது ரொம்ப கரெக்டாக ஒரு பியூட்டிஃபுல் எடிட் கிளாரிட்டி இருக்குது டைரக்டருக்கு. ஸோ என்ன பேப்பரில் இருக்கோ அது பியூட்டிஃபுல்லாக அவர் எடுத்து காமிச்சார். அண்ட் அண்ணன் கேரக்டர் டோட்டல் ஹைலைட். இது கட் பண்ணாமல் போட்டுருணும். கண்டிப்பாண்ணா. இப்போ அண்ணன் கேரக்டர் தான் அடுத்து வரேன். அவங்க பேசி முடிச்சுட்டு அண்ணன் கேரக்டர் இருக்கு எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு மாமா இருக்கிறார் உங்களை மாதிரி. இல்லை, ஏன்னா நான் அண்ணாவை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேயாதமான்லேருந்து எனக்கு அவர் பயங்கர ஒரு ஃபேவரட்டான ஆக்டர். ஸோ அப்போ எனக்கு கண்டென்ட்டுக்கு அப்புறம் இந்த அண்ணன் கேரக்டர் இவர் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் ஒரு பயங்கர என்கரேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டோட நம்ம கூட பண்ணால் நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த கேரக்டர் பக்காவே ஹி கேன் புல் இட் ஆஃப். எனக்கு என்னன்னா மூவி பார்க்கும்போது ஒரு எமோஷனாக போயிருக்கும். டக்குன்னு டவுனாக ஒரு இட்லி கடையில் உட்காந்துருப்பீங்க. அங்கே ஒரு கவுண்டர் போடுவீங்க. பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க. செம்மையாக இருக்குதப்பா அப்படின்னு. அப்புறம் கட் பண்ணால் மறுபடியும் ஏன்னா ஒரு காமெடி ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் கட் பண்ணால் டக்குன்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நீங்கள் எமோஷனல் கொண்டு வந்துடுறீங்க. சூப்பராக இருந்துச்சு. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கதையில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு ஒரு படத்துலேயே ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, பிரச்சனை வேற பசி வேற. ஸோ நீங்கள் பசியாக இருக்கிறப்ப பிரச்சனையை சால்வே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறது முதல்ல வாயில் பிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் மூளை வேலை செய்யணும். ஒன்று நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்றணும், எந்த பிரச்சனை நடந்தாலும். ஆஃப்டர் மேயாதமான் நான் என்னை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பார்த்த படம்னா அது ஃபேமிலி படம் மட்டும்தான். ஸோ அதை நான் ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறேன். இல்லைண்ணா, எங்களுக்குமே மேயாதமானில் பார்த்த அந்த ஒரு ஃபன் ஜானர் அதோட நீங்கள் ஒரு 2% எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அந்த லிட்டரலி மீ அப்படின்னு. இப்போ 2 பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அதான் அந்த செட்டில்மெண்ட் இருக்குல்ல, அந்த செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. ஆமாம், எனக்கு நிறைய பேர் அது வந்துட்டே தான் இருக்குது டெய்லியும். சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ அது செல்வாவோட ரைட்டிங் ரொம்ப இயல்பாக இருந்தது தான் காரணம். இப்படி எழுதணும் அப்படின்னு இல்லை, நார்மலாக எப்படி பேசுவோம் அதுதான் மேட்ரு. அவ்வளோ தூரம் சவால் விட்டு நம்ம முட்டை தோசை சாப்பிட்றாங்கிறது தான் ரியாலிட்டி. பசியில் ஒன்றும் பண்ண முடியாது. சரி விட்டுறா, நமக்குலாம் என்ன புதுசாக அப்படின்னு அந்த கேரக்டர் கேட்கும். ஸோ அந்த இன்னொரு தம்பி கேரக்டருக்கு கோவம் இருக்கும். அதை வெளிப்படுத்துகிற விதம் அப்பப்போ கவுண்டர் கொடுக்கறது. ஸோ பார்த்தியை ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா
முதல் படத்தில் அவ்வளோ டைலாக்ஸு, அவ்வளோ எக்ஸ்பிரஷனு, அவ்வளோ நொவான்சஸை வந்து கேரி பண்ணுறது ஈஸி ஜாபே இல்லை. கேமரான்னு ஒன்று இருக்கிறதே மதிக்கலை பார்த்திபன்லாம். ஸோ அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக நான் அவர்கிட்ட சொன்னேன் நிறைய இடத்துல, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ எப்படி நான் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படி பார்க்குறேன் பார்த்திபனை, சூப்பராக இருந்தது அப்படின்னு நிறைய இடத்துல அவர் மென்ஷன் பண்ணேன் நான். கண்டிப்பாக பிரதர். ஸோ எனக்குமே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களா இயல்பாக எங்களை நடிக்க விட்டாங்க அப்படிங்கும்போது அந்த படத்தில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தோணுச்சு இயல்பான நம்ம வாழ்க்கைக்கு வந்து பொருத்தி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த சின்ன சின்ன வேர்டிங்ஸ் தான், டைலாக்ஸ் தான், ஆனால் அதுவே பயங்கர எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஓ சூப்பராக இருக்குப்பா, அப்போ முடியும் அப்படிங்கிற அந்த டைம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ கேப்டன் ஆஃப் த ஷிஃப்ட்டை பேர்லாமா, செல்வா அவர்கிட்ட தான் போகணும் அப்படிங்கும்போது, ஏன்னா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் தான் இதுக்கான தலைமை பொறுப்பு உள்ளவர் அப்படிங்கும்போது, பிரதர் முதல்ல ஸ்டார்டிங்கே கேட்டுறேன், இந்த படம் உங்கள் புள்ள தானா, உங்கள் கதை தானா, இது உங்கள் புள்ள தானேவா? உங்கள் கதை தானா? உங்கள் கதை தானா? ஓகே. என் கதைனா நான் எழுதின கதை. அதாவது நடந்த அந்த அது கோத்துற இந்த கேரக்டர் தான் நீங்களா உங்களை இப்படி ஏமாத்தினாங்களா ஜூஸ் கடையில் நிக்க வச்சு டைரக்டட் பை, அது என் கதை தான். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை உங்க கதை தான். பட் அது ரிட்டன் பண்ணும்போது வந்து உங்களை அந்த மாதிரி ஒன்று நடந்து இந்த கதையில உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா, அப்போ இது உங்களுடைய கதையும் தான். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அதில் மற்ற எல்லாரோட ஸ்ட்ரகிள்ஸ் வச்சு நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்களா, நான் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் கேட்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மூவி எடுக்கிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது, அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ட்ராவல் தாண்டி வர வேண்டியதாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் அங்கேயும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறையா டைம் அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு இந்த படம் எடுக்கும்போது? இல்லை, எனக்கு ஸ்ட்ரகிள்ஸுன்றது வந்து பெருசாக இந்த படம் எடுக்கும்போது இல்லை, அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணணும், அதுலேருந்து என்னை சுற்றி இருந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிளுமே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கதை எழுதுறது என் வேலை, அதை நான் பண்ணிட்டேன். அதுக்கான கேரக்டர்ஸை நான் தேடி போகும்போது இந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு கிடைக்கும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்க போகுது? டெக்னீஷியன்ஸை தேடி போகும்போதுமே எனக்கு ஓகே உனக்காக நான் பண்ணுறேன், இங்கே எல்லாருமே வந்து மணிக்காக வராமல் உனக்காக நான் பண்ணுறேன், இந்த கதை நல்லா இருக்குது உனக்காக நான் பண்ணுறேன், உங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் பண்ணுறோம், இந்த படம் நல்லா வரும் பண்ணலாம், அப்படி தான் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆனது. அந்த பாசிட்டிவிட்டி இருந்ததுனால எனக்கு இதில் ஜேர்னியில் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளே இல்லை. அதனால் நான் இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தோம், இந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோம்னா நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப ஜாலியாக அந்த ஜேர்னியை நாங்கள் என்ஜாய் பண்ணோம், இப்பயும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். என்னென்னா இது நல்ல சினிமா நல்ல படத்துக்கு இது எல்லாமே பொருத்தும். இது நம்ம ஃபேமிலி படம்னு இல்லை, நீங்கள் நல்ல படமாக இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே இவர் சொன்ன எல்லாமே கலந்து தான் இருக்கும். எதுவுமே வந்து பெருசாக யோசிக்காமல் மாற்றி மியூச்சுவலான ஒரு வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நடிக்க உள்ளே வந்துட்டோம் அப்படிங்கும்போது நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த படத்தில் எந்த சீன் நடிக்கும்போது உங்களுக்கு அந்த சீன் ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு? உண்மையை சொல்லணுன்னா நான் பண்ண எல்லா சீனும் எனக்கு கனெக்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஐ மீன் ஃப்ரம் டே ஒன் ஐ வாஸ் கனெக்டட் டு ஆல் த சீன்ஸ் ஐ பர்ஃபார்ம்டு. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணுன்னா அந்த பிரிட்ஜில் அழுத சீனு. ஸோ அது உண்மையாலுமே அந்த ஸ்ட்ரகிள் வந்து அம்மா தான் சொத்தை விற்க சொல்லியிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க, ஸோ நம்ம தான் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சிருக்கோம் நம்ம ஃபேமிலியை. அந்த கில்ட்டு எவ்வளோ பேர் நமக்கு வந்து இதுக்காக வந்து உயிர் கொடுக்க கூட ரெடியாக இருக்காங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக. ஸோ அந்த எமோஷன்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணி பண்ணது தான். ஸோ டேரக்டர் சார்ட்ட நான் ஒன்று கேட்கணும், மணிரத்னம் சார் மேலே என்ன காண்டு இல்லை, அந்த ப்ரைஸ் அது நல்லா இருந்துச்சு, உண்மைக்குமே அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. பட் நான் பார்த்த விதம் அது. அவருடைய படங்களில் நீங்களே சொல்லுவாங்கல்ல, அவர் படத்தில் எத்தனை ஐட்டம் சாங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய ஐட்டம் சாங்ஸ் மாதிரி நம்ம ஊரில் வந்து அந்த சுச்சுவேஷனலாக வார்த்தை தான் செல்வா பிரச்சனை. ஆக்சுவலாக கரெக்ட். ஏன்னா அந்த வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு தப்பா இருக்கு. அந்த ஐட்டம்ங்கிற சாங்கே இல்லை, இட்ஸ் ஜாய்ஃபுல் ஜாய் மோமெண்ட் சாங்னு சொல்லலாம். அது அப்படிதான். இந்த வார்த்தை தான் எப்படி கொண்டு போய் சேர்க்குதுன்னா, நீங்க உண்மை அதுதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மணி சாரோட இருக்கிற எல்லா படங்களையும் பாருங்க, ஃப்ரம் த பிகினிங் பாருங்க. பனி விழுமிரவு ஆரம்பிங்க, பொயட்டிக்கா இருக்கும். கீதாஞ்சலியும் ஸோ எல்லாம் பொயட்டிக்கா தான் இருக்கும். ஸோ அதுதான் அவரோட மேக்கிங்கே தவிர அதுதான்
அந்த வார்த்தை தான் பிரச்சனையா அது தாத்தா பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதனால கொஞ்சம் அப்படி இல்ல தாத்தா ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு ஆள் தானே, அப்படிங்கும்போது அந்த ஒரு ஜானர் அவருக்கு உண்டான வார்த்தையை சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன டைலாக்ல வந்து செட்டில்மெண்ட் டைலாக் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு இன்னொரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசிடலாமா? என்ன ஒரு ஃபீல்ட் ஆனாலும் இருக்கட்டும், பட் அதுல வந்து நம்ம மட்டம் தட்ட தான் செய்வாங்க. நம்ம திறமையை வளர்த்து அதுல நம்ம ஒரு திமிரு காமிச்சு நம்ம வந்து எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா எவனும் நம்மள வந்து ஒன்றும் கேட்க போறது கிடையாது. செம்ம டைலாக், இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதான் நான் பேசின எல்லா கிரெடிட்டும் வந்து செல்வாக்கு மட்டும் தான் போய் சேரணும். ஐம் ஜஸ்ட் டூல், அவ்வளோதான். நான் டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு டூல் மட்டும் தான் நான். நீங்கள் ஸ்கிரிப்டில் ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப வந்து கனெக்டடாக இருக்குது பீப்புளுக்கு, ரொம்ப கனெக்டடாக இருக்குது, எல்லா உயிருக்குமே கனெக்டடாக இருக்குன்னா அதுக்கு முழு முதல் காரணம் வந்து அவங்க தான். அந்த சீனை நான் கெடுத்துருக்கவும் முடியும் ஒழுங்காக பண்ணலன்னா. பட் அதில் எல்லாமே நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடிகை வந்து என்ன பண்ணாலும் அந்த சீன் கெட்டே போகாது. அது டைலாக் டெலிவரி பண்ணாவே போதும். இல்லை அதில் உண்மையாக டைலாக் தான் இருந்துச்சு. அதில் வெறும் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களோ டைலாக்கு, அது டைலாக் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அதை எங்கே ஏற்றணும் இறக்கணும்லாம் நான் அண்ணாவை தவிர வேற யாருமே அந்த டைலாக் பேசி இதுதான் டைலாக், இதுதான் சுச்சுவேஷன், நீங்க இதை என்ன பண்ண போறீங்க, நீங்க சமுத்திரம் சரத்குமாரா நீங்க இதை எப்படி பண்ண போறீங்க, என்னை பத்தி புகழ்னுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் எனக்கு என்ட்ரி மேட்டர்ல விக்ரமன் சார் படம் மாதிரி இருக்கு. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. விக்ரமன் சார் படம் பார்த்துட்டு எவ்வளவு நேரம் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஒரு லீடு வருது, அந்த ஒரு லீடு எடுத்துறீங்க. அவர் தொடாத கேரக்டர்ஸே கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு தெருவே கிரியேட் பண்ணுவார் அவரு. தெருவில் போறவனோட ஃப்ரெண்ட்ஷிப், அந்த குடும்பத்துக்கு அவனுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப், 30 வருஷம் முன்னாடில இருந்து பால் ஊத்துறவனோட ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து அவ்வளோ நேரம் பாராட்டி பேசிட்டு இருந்தாரு படம் பார்த்துட்டு. ஏன்னா அவரோட ஏரியா அது, அவரோட ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏரியா இல்லை, அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. விக்ரமன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அம்மா ஹைதராபாத்தில் இருக்காங்க, அம்மா வரல படம் பார்க்க. விக்ரமன் சார் வந்து அம்மாவோட நம்பர் எடுத்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காரு படத்தை பற்றி, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஸோ அதுக்கு அவர் அவ்வளோ டைம் எடுத்து பேசி எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அம்மா கிட்ட சொல்லி அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு படம் பார்த்த திருப்தி ஆகிடுச்சு, என்னால் அங்கே வர முடியல, பட் ஸ்டில் சார் சொன்ன ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னது பயங்கர இங்கேயே எங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு இந்த லிட்டரலி மீ அப்படிம்பாங்கல்ல அந்த இது, அது வந்து நீங்கள் சூப்பராகவே பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, யார் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனா தல அஜித் சார். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய படங்களில் ஒரு 3 படம் என் லைஃப்பை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. கண்டு கொண்டேன், முகவரி, கிரீடம். இது 3த்துலையுமே அவர் வந்து அந்த கேரக்டராக மட்டுமே ஒரு பேஷனாக ஒரு ஆஸ்பைரிங்காக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அண்ட் அதில் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ எனக்கு அந்த படங்கள் மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி. கமர்ஷியல் படங்கள் மேலே அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? இது இப்போ எடுத்தது கமர்ஷியல் படம் தானே, ஃபேமிலி படம் கமர்ஷியல் படம் தான். ஃபேமிலி படம் கமர்ஷியல் படம் தான். ஆனால் அந்த ஃபேமிலி படத்துல வந்து அவர் கமர்ஷியல் ஹீரோப்பா, அவர் செட் ஆக மாட்டார், அவர் மீட்டர் மாற்றுவார். ஒரு டைலாக் இருக்கே, நானும் கமர்ஷியல் சினிமாவை முட்டை பப் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறவன் தான், ஆனால் இந்த கதை அதுக்கு செட் ஆகாது, அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த ஜவுமன் வாப்பில் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கார் கீர் வாங்கினாருன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு என்ன ஒரு அட்டாக்கு இல்லை, ஜான் ஜெயராஜ்ன்றது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். நாங்கள் வந்து எங்க மியூசிக் ரிலேட்டடாக அதிகமாக கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கிறது வந்து கிறிஸ்டியன்ஸ். ஸோ ஆப்வியஸாக வந்து நான் வந்து வேற ஒரு ஹிந்து பேரை சொல்லி சொன்னால் அட்ராக்ட் இருக்காது, ஏன்னா அதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவங்க. ஸோ அதனால ஒரு கேட்சி. இப்போ நான் வந்து ஒரு 10th வரைக்கும் போர்டிங் ஸ்கூலில் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். அந்த ஹாஸ்டலில் நான் வந்து டியூஸ்டே அண்ட் சண்டே ஆனால் கண்டிப்பாக நான் சர்ச் போகணும். நான் அப்படி சர்ச் போகும்போது அங்கே பாடிட்டு இருப்பாங்க, நாங்களும் கூட சேர்ந்து பாடுவோம். அப்போ பாடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் 12 மணிக்கு அமைக்கிட்டு இருப்பாளுங்க போட்டு. கேட்டால் நானும் மியூசிக் கற்றுக்குறேன், எனக்கு மியூசிக் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பத்துலேருந்தே அது என் மைண்டில் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா நம்மளுக்கு நிறைய மியூசிக்ஸ்லாம் பார்த்தா அவங்க சைட்லேருந்து வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் அந்த கேரக்டரை வச்ச உடனே ஏன் கரெக்ட் ஆச்சு? ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் பார்த்துருக்குறோம், அது பிரபலியமான ஒரு கேரக்டர். அவ்வளோதாங்க கம்ப்யூட்டர், வேற ஒரு விஷயமும் இல்லை. இப்போ யாரை சொன்னால் ரிலேட்டபிளாக இருக்குமோ அவங்கள தான் சொல்லணும். தட்ஸ் அ சினிமா. அது நம்ம டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் அப்படி ஒரு பாட்டு போட்டு வந்து நாங்கள் திரும்பி நடந்த உடனே ஒரு பாட்டு போட்டார் இல்லை, அது அப்படியே வந்து அந்த படத்தையே எலிவேட் பண்ணிச்சா இல்லையா, அதுதான் மேட்ரு. இன்டர்வியூ கொடுத்தே, சோலோ இன்டர்வியூ கொடுத்தே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. பிஃபோர் சூரரை போட்டிருக்கு முன்னாடி தான், ரொம்ப வருஷம் முன்னாடி தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. என்ன மேட்ருன்னா, எதையாச்சும் ஒன்று புதுசாக பண்ண அதை பற்றின்னு பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நம்மளை உட்கார வச்சு நம்மளை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. சுற்றி அன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்து பிடிச்ச கேள்வியாக கேட்குறாங்க. பஞ்சாயத்து பிடிச்ச கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லாமா என்னமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே கீழே டேக்லைன் போட்டுறாங்க. அந்த டேக்லைன் மட்டும் பார்த்துட்டு இன்டர்வியூ பார்க்காம கீழே அசிங்கமாக திட்டுறானுங்க. ஏது
இனிமேல் அடிக்கடி கொடுங்கண்ணே, உங்களை நாங்கள் நிறைய அடி வாங்குறதுக்கா? இல்லை எதிர்பார்க்குறேன். உண்மைக்குமே படத்தோட வந்து இன்டர்வியூவில் பயங்கர ஃபன்னாக இருக்கிறீங்க நீங்கள். இல்லை, நான் ஃபன் ஃபெல்லோ தான். எனக்கு ஃபன் காமெடி பண்ண தான் அப்படி. எனக்கு சீரியஸான இதுவே பிடிக்காது. ஆரம்பத்தில் பயங்கர சீரியஸாக இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். என்ன நல்ல கருத்துக்கு தான் பேசணும், ஆனால் கீழே கழிவுகளே ஊத்துறானுங்களேன்னு பார்த்தா கருத்து சொன்னதான் பிரச்சனை. அப்பதான் யோசிச்சேன், ஓஹோ உங்களுக்கு இப்போ நானே பேசணும், நானே கவுண்டர் கொடுத்துக்கணும், அதானே உங்களுக்கு வேணும், என்னை நானே மொக்க பண்ணிக்கிறேன், நீங்கள் கவுண்டருக்கு உங்களுக்கு வார்த்தையே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணது. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு அட்டாக் வச்சிருக்கிறீங்க நீங்கள். அது வந்து ஃபுட்டு விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லைனா வந்து படம் நடிக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லை அவங்க ப்ரொமோஷனுக்கு வாங்குற காசு விஷயத்தையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு அட்டாக். எவ்வளோ வாங்குறாங்க இது சொல்றீங்களே, காசு எவ்வளோ வாங்குறாங்க? ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் பண்ணல. எல்லாரும் இந்த மாதிரி நீங்க சொல்றத வச்சு கேட்டு வச்சுன்னா ஓ காசு வாங்குறாங்களோ எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து இல்லை, எனக்கு ஒருத்தவங்க கூட வந்து இந்த சோப்பு டப்பா வித்து கூட உனக்கு காசு தரணும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் எல்லாரும் பார்த்தா டக்குன்னு நேற்று சைக்கிளில் போயிட்டு இருக்கான், அப்புறம் காரில் போகிறான், அப்புறம் பார்த்து வெவ்வேறு வாங்கியிருக்கான். அப்போ உண்மையாலுமே காசு வருதான்னு ஒரு நாள் யோசிச்சேன் நான். ஆனால் வருது, எப்படி வருது? அதான் எப்படி வருது? அது வந்து நான் கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தது, கேள்விப்பட்டது, சீஃப் கெஸ்ட்டாக நிறைய பேரை யார் யாரை கூப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்தேன். சரி, அதை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்றது தான். இல்லைண்ணா, எனக்கு காலேஜ் கூப்பிடுவாங்க, நான் உட்காந்துருப்பேன், பக்கத்தில் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஸ்டேஜ் ஏறப்போ ஓன்னு கத்துவாங்க, எனக்கு யாரும் தெரியாது அவங்கள. நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் அந்த நேரத்தில் போய் கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்டால் அசிங்கமாக இருக்கும்ல. ப்ரோக்ராம் முடிச்சு போகிறப்ப யாருப்பா அவர், சோசியல் மீடியானே 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்க. நம்மலாம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம வந்து போய் சல்யூட்லாம் வச்சுட்டு அப்படியே அவர் பார்த்தாலே அவர் ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. பொண்ணுங்களாம் கட்டி பிடிச்சிக்குதுங்க. இப்போலாம் அது வேற மாதிரி இருக்கு, வழி விட மாட்டேங்குதுங்க நடந்து போகிறதுக்கு. நான் அப்படியே பூந்து ஓரமாக போகிறேன், அவங்க எல்லாம் அப்படி போயிட்டு இருந்தாங்க கட்டி பிடிச்சி. சரிப்பா இது பெரிய இடம் போல். அப்புறம் விசாரிச்சுக்கு அப்புறம் தெரிஞ்சது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து. பட் அது ஒரு டேலண்ட். நான் முக்கி நடிக்கிறது, முக்கா பயிற்சிக்கு பேசுறதுலாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல தன்னோட திறமையை எந்த வகையாச்சும் வெளிப்படுத்தணும்னு. அதை பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாங்க, அதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க, ஒரு நாள் முழுக்க வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு நாள் முழுக்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, லிப்சிங் பண்ணுறாங்க, எதேதோ பண்ணுறாங்கல்ல. அந்த ஐடியாஸ் இருக்குல்ல, அது வந்து யூனிக்கான விஷயம்தான். அது நம்மளுக்குலாம் தோணாது, இந்த மேட்டர் செம்மையாக இருக்குடா, இதை வச்சு ஒரு ரீல் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது. ஸோ அதை அவங்க இந்த ரைட் வே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கான பாத் கிரியேட் ஆகும். ஸோ எல்லாம் நல்லா ஃபன்னாக போயிடுச்சு. எனக்கு சொல்லும்போது படம் மட்டும் இல்லை, இந்த கேங்கே அப்படி ஒரு ஃபன்னான கேங்காக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஷூட்டிங் எவ்வளோ சூப்பராக போயிருந்துருக்குன்னு தெரியுது. ஃபேமிலி படம். ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் என்னோட ஆசை. ப்ளஸ் கண்டிப்பாக பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலானது ஒன்று ஃபேமிலி படம் அப்படிங்கிறத அண்ணன் ஆரம்பிச்சிடலாம். இல்லை, டே டு டே ஃபேமிலி படத்தோட அஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் அத்தனை மெசேஜஸ், ஸ்பெஷலாக இந்த செட்டில்மெண்ட் ஸ்னீக் பிக் அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் போகிற தியேட்டரில் ஷோவில் கொஞ்சம் ஷோ கொடுங்க, எங்களுக்கு இது போய் பார்க்கணும், ஓடிடியில் எப்போ வருது, பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸு. முந்தா நேரத்து ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தோம், 310 ஷோ ஹவுஸ்ஃபுல். ஸோ அவங்க வெளியே வரவங்கெல்லாம் அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் விஷ் பண்ணுறாங்க. ஐயோ என் பையனும் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் அவனை இந்த படத்தை பார்க்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் தான், இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த ஸ்க்ரீனில் நாங்கள் காமிக்கிற எமோஷனுக்கு வந்து இங்கே ஆடியன்ஸ் வந்து அதை கரெக்டாக ரியாக்ட் பண்ணும்போது அது தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் த மூவி. நீங்கள் சொல்லுங்கண்ணே, எவ்வளோ ஸ்பெஷலான ஒன்று ஃபேமிலி படம் உங்களுக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப யதார்த்தமாக நடித்த ஒரு படங்கிறதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமிலி படம். செல்வா மாதிரியான ஒரு பர்சனுக்கோட ஒர்க்கில் நான் இருந்தது ஒரு 2வது விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது படத்துக்குள்ளே இருக்கிற படமாக இருந்தாலும் இந்த படத்தோட டைரக்டரோட கதையும் அதுதான். மொத்த குடும்பம் அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு குடும்பம். அது பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த குடும்பம் எந்த வகையிலையும் தோற்றுறக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு முதல் நாள்லேருந்து இருந்தது. ஏன்னா இது காசு பணம் தான், இண்டஸ்ட்ரி தான், காசு போட்டு காசு எடுக்க தான் போகிறோம். பட் அது இல்லை இந்த படத்தை எடுத்துக்கான நோக்கம். தனக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு குடும்பம் ஒரு தம்பிக்காக இருந்தது இல்லையா, அது வந்து நான் ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த விஷயத்த. ஸோ பாலாஜி சாருக்கு பெரிய நன்றி சொல்வோம். ஸோ அதை வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ண செல்வாக்கு அந்த திறமை இருந்ததுனால அது நடந்துருச்சு. அந்த டைலாக் அதுக்கு தான், எல்லாம் எரிமிதிக்கு தான் பார்ப்பான், ஆனால் அதுவும் சாதாரணமாக வந்துடாது, அது கெத்து திறமை இருந்தால் தான் வரும். அப்போ மேலே ஏறி போய் நின்று சொல்லு நான் திறமைசாலி தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து செல்வா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே. என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து தன்னோட ஐடென்டிட்டி இதுதான் நானும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தை டெடிகேட் பண்ணணுன்ற ஃபஸ்ட்டு ஐடியாலஜி மட்டும்தான் இந்த படம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, இப்போ நீங்கள் என்னை எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறீங்க? ஜட்ஜ் பண்ண போகிறது நீங்கள் தான்.
பட் இப்போ நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடியாலஜியாக இருந்துச்சு. அதுக்கு படம் எடுக்கிறப்பே வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் கழுவி ஊற்றிருப்பாங்களா உங்களுக்குலாம் எதுக்கு இந்த வேண்டாத எக்ஸாக்டாக அதாவது இருக்கும்ல நெகட்டிவா ஃபுல் நெகட்டிவ் தான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பண்ண போகிறோம்னு சொன்னாலே ஸ்டார்டர்லேயே வந்துடும், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிருக்கீங்க, இது எப்படி முடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன், ஷூட்டிங் முடிக்கிறீங்க, இது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறேன். இப்போ வரைக்கும் அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க, நாங்களும் அதை கடந்து போயிட்டே தான் இருக்கோம். இவனுங்களா எடுக்க போகிறானுங்க, எடுத்துட்டானுங்களா, படம் நல்லா ஓடுதா, ஜெயிச்சிட்டானுங்களா, இந்த ரேஷியோ தான் இருக்கு. மெயினா நல்லா இருக்கா, ரிவ்யூஸ் வேற நல்லா சொல்றாங்களா, காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து சொல்ல வைத்தா 30 கோடியில் படம் எடுத்துருக்க மாட்டோம். ஏன் செல்வா? கண்டிப்பா. இது வேற ஒன்று டாக் இருக்கு. தியேட்டர்ல ஃபுல்லா இப்போ நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபுட்டேஜ் போடுறோம் இல்லையா, அது வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரிவ்யூஸ் யாரையும் உள்ள அலோவ் பண்றது இல்லை, எந்த தேட்டர்லையும் வெளியே அலோவ். இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தேட்டர் பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபோனில் இருக்கிற குவாலிட்டிலேயே வந்து ஏடிஎஸை கொஞ்சம் ஓரமாக நிற்க வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுங்க. அதுக்கும் கமெண்ட்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க தான் பார்க்க வந்தது எல்லாமே. எப்படி 500 பேரும் ஆக மொத்தம் எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லுதுன்னா, எவனும் ஜெயிக்கக்கூடாது, ஜெயித்தா நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுது. எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்தியா கிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் Disney+ Hotstar.